கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, செம்பியம் தமிழ் பாப்டிஸ்ட் சபை சார்பாக இந்த நாளில் உங்களை தொலைக்காட்சியில் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். கர்த்தர் தாமே இந்த ஆராதனை முழுவதும் நமக்கு ஆசீர்வாதமாய் பிரயோஜனப்படுத்தி தருவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து, நான் கிழவையாயிருக்கிறேன், பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன். ஒரு ஆச்சரியத்தோடு கூட கேட்கிறதான கேள்வி. அவரால் செய்யக்கூடாத காரியங்கள் ஒன்று உண்டோ? ஆம் பிரியமானவர்களே, அவரால் செய்யக்கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. நிச்சயம் ஆண்டவர் நமக்காய் காரியங்களை செய்கிறவராயிருக்கிறார். ஆகாதது எதுவுமே இல்லை, அவரால் ஆகாதது எதுவுமே இல்லை. எல்லாம் அவராலே முடியும். அவரால் செய்யக்கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. ஏனென்றால் அவர் ஒருவராய் வானத்தை விரித்தவர், ஒருவராய் பூமியை படைக்கிற தேவன். அவரோடு கூட பேசுவது உண்மை என்றால் நமக்கு நன்மையான காரியங்களை செய்ய ஒரு உலகத்தின் ரட்சகர் இயேசுவோட கரங்களை உற்சாகமாய் பாடுவோமா? ஆமென். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அகிலும் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர், அகிலும் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. உண்டோ? உற்ப கால திட்டத்தில் உன்னிடத்தில் திரும்ப வருவேன், அப்பொழுது சாரால் ஒரு குமாரன் இருப்பான் என்று சொல்லப்படுகிறது. அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்று திட்டவட்டமாய் சொல்லப்படுகின்ற காரியம். அவரால் செய்யக்கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் பெண்ணுண்டு மடிய செய்தி. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் பெட்டுண்டு மடிய செய்தி. உம்மாலாரோ எல்லாமா கரங்கள் கட்டி, உம்மாலாரோ எல்லாமா ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை, ஆகாதது எதுவும் இல்லை. அலங்கார வாசலிலே அலங்கோல முடவன் என்று நடந்தானே இயேசு நாமத்தே. அலங்கார வாசலிலே அலங்கோல முடவன் என்று நடந்தானே இயேசு நாமத்தே. உம்மாலாரோ எல்லாமாரோ, ஆமென். உம்மாலாரோ எல்லாமாரோ ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. போலும் கையுமாக பிழைக்க சென்றார் யாக்கோபு, பெருக செய்து பெருங்கோட்டமாய். போலும் கையுமாக பிழைக்க சென்றார் யாக்கோபு, பெருக செய்து பெருங்கோட்டமாய். உம்மாலாரோ, ஆமென், ஹல்லேலூயா, உம்மாலாரோ எல்லாமாரோ ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. கண்ணீரை கடந்தாலே கல்லறைக்கு சென்றவன் கரம் பிடித்து தூக்கிவிட்டேன். கண்ணீரை கண்டதால் கல்லறைக்கு சென்றவன் கரம் பிடித்து தூக்கிவிட்டேன். உம்மாலாரோ ஹல்லேலூயா எல்லாமாரோ கரங்களை தட்டி எல்லாரும் உற்சாகமாய் ஆண்டவரே, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. உம்மாலாரோ எல்லாமாரோ, உம்மாலாரோ எல்லாமாரோ, உம்மாலாரோ எல்லாமாரோ, உம்மாலாரோ எல்லாமாரோ, உம்மாலாரோ எல்லாமாரோ.
சொல்லப்படுகின்ற வார்த்தை. ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர் வயது உள்ளவராய் இருக்கிறார், பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றால் அவராலே கூடாதது ஒன்றுமே இல்லை. ஒருவேளை உலகம் நம்மை வேறு விதமாய் பேசலாம், என் தேவனால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ? ஆம், ஆண்டவரால் செய்யக்கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. எல்லாவற்றையும் செய்கிறவர். அவர் வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது. ஒரே ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது. ஆண்டவர் நிச்சயமாய் நமக்காக காரியங்கள் செய்வார். கூடாதது ஒன்றுமில்லை, கூடாதது ஒன்றுமே இல்லை, தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமே இல்லை, என் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமே இல்லை, கூடாதது ஒன்றுமே இல்லை, கூடாதது ஒன்றுமே இல்லை, நம் தேவனால் கூடாதது, அவரிடத்திலே கேட்போம். அவர் எல்லாவற்றையும் செய்கிறவர். ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்காரன் சொஸ்தமானாரே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்காரன் சொஸ்தமானாரே. சுத்தமாக என்று சொன்னாரே, குஷ்டரோகி சொஸ்தமானாரே. சுத்தமாக என்று சொன்னாரே, குஷ்டரோகி சொஸ்தமானாரே. கூடாதது கூடாதது ஒன்றுமே இல்லை, நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமே இல்லை, நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமே இல்லை. கடலின் மேலில் நடந்தாரே, கடும் புயல் அதட்டினாரே. கடல் மேல் நடந்தாரே, கடும் புயல் அதட்டினாரே. பாடையை தொட்டாரே, வாலிபன் பிழைத்தாரே. பாடையை தொட்டாரே, வாலிபன் பிழைத்தாரே. கூடாதது ஒன்றுமே இல்லை, கூடாதது ஒன்றுமே கூடாதது ஒன்றுமே இல்லை, கூடாதது ஒன்றுமே இல்லை, என் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமே இல்லை, நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமே இல்லை, நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமே இல்லை. மனுஷனால் கூடாதது, மனுஷனால் கூடாதது, தேவனால் கூடும். மனுஷனால் கூடாதது, தேவனால் கூடுமே. மனுஷனால் கூடாதது, தேவனால் கூடுமே. கர்த்தருடைய வார்த்தையை கேட்போம். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவார். அவரால் செய்யக்கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. அன்பு தேவஜனமே, ஒருவேளை நம் உள்ளம் பதறலாம். சில காரியங்களை குறித்து, சில காரியத்தை குறித்து உள்ளம் பதறலாம். வேதனைப்படாது. நிச்சயம் பதற்றம் உண்டு, நிச்சயம் வேதனை உண்டு. ஆனால்
அவராலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? நிச்சயம் அவர் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடாது. அவர் உனக்கு செய்வார், உன் குடும்பத்திற்கு செய்வார், உன் திருச்சபைக்கு செய்வார், உன் சமுதாயத்தின் மக்களுக்கு செய்வார். எல்லாருக்கும் அவர் செய்கிறவர். ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு உலகத்தில் இரட்சகராக கிறிஸ்து அல்லவா அவர். நம்மை மறப்பாரா? அவர் மறக்கிற தேவனே அல்ல. அவர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட சத்தியத்தின் திருவார்த்தையை அவளோடு கூட கேட்கிற அன்பு மக்களோடு கூட இயேசு பேசுவார். அநேகர் உங்களுடைய சாட்சிகளை பகிர்ந்து கொள்கிறீர்கள். கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறவர். அவரிடத்தில் நீங்கள் கேட்பது உண்மை என்றால் உங்களுக்கு நிச்சயமான காரியங்களை ஆசீர்வாதமாய் செய்கிறவர் அவர் ஒருவர் மாத்திரம்தான். எதற்கும் கலங்காதீர்கள், கவலைப்படாதீர்கள். காரியங்களை மாற்றுகிறவர், நன்மையை செய்கிறவர் என் இயேசு ஒருவரே. உங்களிடத்திலே தாழ்மை இருப்பது உண்மை என்றால், நீங்கள் தாழ்ந்து காணப்படுவது உண்மை என்றால், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவராயிருக்கிறார். வாசிங்கள் எரேமியா 32 அதிகாரம் 27 வசனம். இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? ஏதாகிலும் இருக்கிறதா? ஆண்டவர் இன்றைக்கு நம்மை பார்த்து கேட்கிறார், என்னால செய்யக்கூடாத காரியங்கள் ஏதாகிலும் இருக்கிறதா? ஒன்றுண்டோ? நம்மால் பதில் ஒன்றுமே இல்லை. உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. ஏனென்றால் ஒருவராய் வானத்தை விரித்தவர், பூமியை பறிப்பினவர், அவர் எல்லாவற்றையும் நிறைவு செய்தவர், வல்லமை நிறைந்ததான தேவன். அப்படிப்பட்ட ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தரிடத்தில் நம்முடைய காரியங்களை கேட்கும் பொழுது நம்முடைய காரியங்களை அறிந்தவர் என் இயேசு ஒருவரே. நினைக்கிறோம் அல்லவா, ஏதோ எப்படியோ நாம் கடந்து போகிறோம். அவரால் செய்யக்கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. அன்பு தேவஜனமே, ஒருவேளை நம் உள்ளம் பதறலாம். சில காரியத்தை குறித்து உள்ளம் பதறலாம். வேதனைப்படாதே. நிச்சயம் பதற்றம் உண்டு, நிச்சயம் வேதனை உண்டு. ஆனால் அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? நிச்சயம் அவர் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடாத தேவன். அவர் உனக்கு செய்வார், உன் குடும்பத்திற்கு செய்வார், உன் திருச்சபைக்கு செய்வார், உன் சமுதாயத்தின் மக்களுக்கு செய்வார். எல்லாருக்கும் அவர் செய்கிறவர். ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு உலகத்தில் இரட்சகராக கிறிஸ்து அல்லவா அவர். நம்மை மறப்பாரா? அவர் மறக்கிற தேவனே அல்ல. அவர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்வார். ஆதியாகமம் 18 அதிகாரம் 11 வசனத்தை வாசிங்கள். ஆபிரகாமும் சாராளும் வயது சென்று முதிர்ந்தவர்களாய் இருந்தார்கள். ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று. ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயதுள்ளவருமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றால். காரியங்கள் மாறுகிறது, ஆனால் மாற்றத்தை செய்கிறவர் உண்டோ? என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் உண்டு. எல்லாமே சயின்டிஃபிக்கலாய் எல்லாமே மாறி இருக்கலாம். ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றுகிறவர். நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய கிருபை அல்லவா? வயது கடந்திருக்கலாம், கர்ப்பத்துக்கு காரியம் ஏதுவான காரியம் முறையற்ற நிலைமையிலே இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொன்னால் சொன்னதுதான். அவராலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ? ஒன்றுமில்லை. ஒருவேளை நகைப்பு தன்மையாக இருக்கலாம், வியக்கத்தக்க வண்ணமாக இருக்கலாம். வியந்து போக அளவுக்கு செய்கிறவர் உலகத்தின் இரட்சகராகிய இயேசு ஒருவரே. உன்னுடைய வியப்பு வேறு, ஆனால் வியந்து போகத்தக்கதாக ஆண்டவர் செய்கிறார் என்றால் அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஒரு நற்பணியை செய்த ஆபிரகாமுக்கு ஆண்டவர் செய்ய வேண்டிய காரியத்தை மறப்பாரா? நற்பணியை செய்த சாராளை மறப்பாரா? நிச்சயம் மறக்க மாட்டார். இன்றைக்கு நீங்களும் உங்கள் குடும்பங்கள் அநேக காரியங்களை செய்திருக்கிறீர்கள். ஆண்டவர் மறக்கவே மாட்டார். நீ செய்ததான காரியத்தை ஒரு நாளும் அவர் கடனாளி அல்ல. உன்னை கொண்டு காரியங்களை செய்கிறவர் அவர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்வார்.
நீ கொடுத்ததான காரியத்தை நினைக்கிறாய் அல்லவா? ஆண்டவரே, நான் இவ்வளவாய் காரியங்களை செய்திருக்கிறேன், ஊழியம் செய்திருக்கிறேன், ஆலயத்திற்காய் கொடுத்திருக்கிறேன், அநேக காரியங்களை செய்திருக்கிறேன், ஏன் என்னுடைய குடும்பத்தில் குறை? இன்னுமாய் மற்றவர்களை பார்க்கும் பொழுது அவர்கள் ஆலயத்திற்கு வருவதில்லை, தேவதூஷணம் செய்கிறார்கள். எல்லாம் ஆசீர்வாதம் இருக்கிறது, நிறைவு இருக்கிறது, ஆனால் நான் அனுதினமும் உங்களோடு இருக்கிறேன், எனக்கு நன்மை இல்லையே, ஏன் என்று அழுகிறாயா? கலங்க வேண்டாம், அழ வேண்டாம். ஏற்ற காலத்தில் ஏற்ற காரியம் செய்வார். ஆண்டவர் சில காரியங்களை நமக்கு நிதானித்து கொடுக்கிறவர். சில நேரங்களிலே நமக்கு கொடுத்து விட்டால் என்ன பிரச்சனை என்று அவருக்கு தெரியும். நம்முடைய சத்தத்திற்கு செவிசாய்க்கிற தேவன். ஆனால் அவர் கொடுப்பதெல்லாம் நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர். இந்த நகைக்கின்ற சாராளுடைய எண்ணத்தை ஆண்டவர் மகிமைப்படுத்த போகிறார். அடுத்த வசந்த வாசிங்கள். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி சாராள் நகைத்து நான் கிழவியாய் இருக்கிறேன், பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன். பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன். கேள்வி உண்டோ? ஆம். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமே இல்லை. நெவர் எவர். எப்பவுமே சரிங்க. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் எப்பொழுதும் மாற மாட்டார். அவர் எவர் நெவர். அவராக்கு முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. மனுஷன் சொல்லிடுவான், மனுஷன் சொல்ல முடியாது, ஆனால் இயேசு சொல்ல மாட்டார். எத்தனையோ மனிதனிடத்தில் மருத்துவத்தில் கெஞ்சி இருக்கலாம், ஆண்டவரே ஐயா எனக்கு இவ்வளோ இருக்குது, இது மாத்திரம் இல்லையே, நீ கெஞ்சின இல்லை, கதறன் இல்லை. இன்றைக்கு நீ ஆண்டவருக்கு பணிவிடை செய்கிற ஒரு குடும்பமாய் மாறுவது உண்மை என்றால், நகைத்ததான சாரால் கேள்வி கேட்கிறாள், இது நடக்குமா, இது முடியுமா? ஆண்டவர் சொன்னால் சொன்னதுதான், ஊழியக்காரர்கள் சொன்னால் சொன்னதுதான், அது மாற்றமே இல்லை. ஏனென்றால் தெய்வ பிரசன்னம், தெய்வ சமூகத்திலிருந்து சொல்லப்படுகின்ற வார்த்தையை என் தேவன் அங்கீகரித்து அதை ஊழியக்காரர்கள் வாயிலாய் அதை சொல்லுகிறார். அநேக வார்த்தைகள் இருக்கிறது, ஒரே ஒரு வார்த்தை சொல்லும் என்று சொல்லப்படுகிற அனுபவம் அல்லவா? அந்த ஒரு வார்த்தை தான் வேதம். அந்த வேதத்திற்குள்ளே அநேக ஆகமங்கள் இருக்கிறது, அநேக வார்த்தைகள் இருக்கிறது. அந்த வார்த்தையை மகிமைப்படுத்தும்படியாய் அந்த வேதம் என்றதான ஒரு வார்த்தை நீ பற்றிக்கொள்வது உண்மை என்றால், இன்றைக்கு ஆண்டவர் உனக்குள்ளே மகிமையான காரியங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். அதற்குள்ளே இருக்கிற வசனங்களை நீ கீழ்ப்படிந்து எடுத்துக்கொள்வது உண்மை என்றால், அது கட்டளைக்குரிய வார்த்தையாக இருக்கும், சாபத்திற்குரிய வார்த்தையாக இருக்கும், எச்சரிக்கின்ற வார்த்தையாக இருக்கும், ஆசீர்வாதமான வார்த்தையாக இருக்கும். ஒருவேளை சொல்லுகின்ற காரியம் ஒரு நகைப்புத்தன்மையாய் காணப்படுகிறது அல்லவா? எப்படி நடக்கும்? உண்டோ? உடனிருக்கிறதான ஆபிரகாமிடத்திலே கேட்கிற ஒரு கேள்வி சாராள் கேட்கிறார்கள். இன்றைக்கு நாமும் கூட நம்முடைய குடும்பத்தில் இப்படிதான் குழப்பிக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய வல்லமையை குழப்பிக் கொண்டிருக்கிறோம். ஒரு ஊழியர் தேவ வசனம் நமக்கு முன்பாய் கடந்து வருவது உண்மை என்றால், வாக்கு மாறாத ஒரு வாக்கை கொடுப்பது உண்மை என்றால், அந்த வாக்கிலே நாம் நிலை நிற்பது இல்லை. அன்பு தேவ ஜனமே, வாக்கில் நிலை நிறுத்துங்கள். ஆண்டவர் உங்களுக்கு தான் பேசிக்கொண்டிருக்கிறார். ஒருவேளை அவ்வளவுதான் என்ற டயர்ட் முடிந்துவிட்டது, சோர்ந்து போகாதே. அடுத்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன். அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். ஒரு குமாரன் இருப்பாள் என்றார். அன்பு தேவ ஜனமே, ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு கொடுக்கப்படுகிறது. சாராள் பயந்து, பார்த்தீங்களா? 15ஆம் வசனத்தை வாசிங்கள். சாராள் பயந்து நான் நகைக்கவில்லை என்று மறுத்தால், அதற்கு அவர் இல்லை, நீ நகைத்தாய் என்றார். யோசித்து பாருங்கள், நகைக்கவில்லை. ஒரு காரியத்தை நாம் செய்துவிட்டால் சில நேரங்களிலே மாற்றுகிறோம், மாற்றி பேசுகிறோம். நான் நகைக்கவில்லை, நகைத்தால். அடுத்த வசனம் வாசிங்க. பின்பு அந்த புருஷர் எழுந்து அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமும் அவர்களோடு கூட போய் வழி விட்டு அனுப்பினான். பாருங்கள், வரும்பொழுது ஒரு பணிவு, அமர வைக்கின்ற ஒரு அனுபவம்,
உபசரிக்கின்ற ஒரு அனுபவம். தன்னுடைய மனைவி நகைக்கிறாள், இல்லை என்று சொல்கிறார்கள். இருந்தாலும் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? கடந்து போகும் பொழுது அவர்களை வழிவிட்டு அனுப்புகிறார். அந்த புருஷர்களை எவ்வளவு இப்படிப்பட்டதான மனிதனுக்கு ஆண்டவர் நிறைவு செய்கிற தேவன். இன்றைக்கு உங்களுக்கும் அப்படி செய்வார். அவர்கள் சொன்னதான காரியத்திலே சாராளுக்கு நகைப்பு காணப்பட்டது. இப்படி நடக்குமா என்றதான காரியம் காணப்பட்டது. ஆனால் என் தேவன் உடைய வல்லமையை ஆபிரகாம் எப்படி பணிந்து முடிவு பரியந்தும் அவர்களை வழி அனுப்பி வருகிறார் என்பதை நீங்கள் சற்று யோசித்து பார்த்தீர்கள் என்றால் ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிறைவு செய்வார். இன்றைக்கு உங்களுடைய குடும்பத்திலே நீங்கள் பெறப்போகிற காரியத்தில் நிச்சயம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கப் போகிறார். புரிந்து கொள்ளுங்கள். ஒரு பணிவு வேண்டும், ஒரு அரவணைப்பு வேண்டும், ஒரு உபசரிப்பு வேண்டும், ஒரு வழி அனுப்புதல் வேண்டும். அப்படி செய்வது உண்மை என்றால் ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடியே சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். ஒரு மனுஷனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை அல்ல. ஆண்டவர் அந்த புருஷர்களுக்கு என்ன சொல்கிறார்களோ, தெய்வ மனிதர்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்கிறவர் உலகத்தின் இரட்சகராக இயேசு ஒருவரே. அவருடைய வாயிலிருந்து புறப்படுகின்ற வார்த்தை ஒரு மனுஷனுடைய வாயிலிருந்து அல்ல. வேதத்திலே சொல்லப்பட்டதான வார்த்தைகள் அனைத்தும் ஆண்டவர் நமக்கு நிறைவேற்றுகிறவராயிருக்கிறார், நமக்கு செயல்படுத்துகிறவராயிருக்கிறார். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுண்டோ? நிச்சயம் இல்லை. ஏனென்றால் அவர் சொல்லியிருந்தபடியே சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்து அருளினார். இன்றைக்கு உங்களுக்கு செய்ய மாட்டாரா? அன்று செய்ததான தேவன் இன்றும் ஜீவிக்கிறவராயிருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் நமக்காய் காரியங்களை செய்கிறவர். இயேசு ஒருவரே. அவர் இன்றைக்கு உங்களுக்கு செய்ய போகிறார். நீ எதற்காய் அழுது கொண்டிருக்கிறாயோ? ஒருவேளை என் மகன் குடித்து கொண்டிருக்கிறான், என் மருமகளுடைய காரியம் வேறு விதமாக இருக்கிறது, என் பேரனுடைய காரியம் வேறு விதமாக இருக்கிறது, என் பிள்ளையினுடைய காரியம் வேறு விதமாக இருக்கிறது, என் புருஷனுடைய காரியம் வேறு விதமாக இருக்கிறது, என்னுடைய மனைவியுடைய காரியம் வேறு விதமாக இருக்கிறது. நான் எப்படி நினைக்கிறாயா? நீ எதற்கும் கலங்காதே. நீ ஆண்டவருக்கு முன்பாய் பணிந்து பார். நீ யாரிடத்திலோ பணிந்தாய் அல்லவா? உன்னிடத்திலே பெற்ற மக்கள், இன்பத்தை பெற்ற மக்கள் துன்பத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார்களா? ஆண்டவரிடத்தில் பணிந்து பாருங்கள். இன்னுமா நீங்கள் ஆண்டவருக்காய் வேலைகள் உங்கள் வேலையை செய்யுங்கள். ஒழுங்காய் ஆலயத்திற்கு கடந்து வாங்கள். திருச்சபையுடைய ஐக்கியங்களை நேர்த்திருங்கள். திருச்சபையுடைய காரியங்களுக்கு என்னென்னலாம் நீங்கள் செய்வீர்களோ அந்த காரியங்களெல்லாம் செய்து பாருங்கள். ஆண்டவர் நிச்சயமாக உங்களோடு கூட இருக்கிறார். அவர் சொல்லுகின்ற வார்த்தை ஒரு நாளும் மாறாது. அவர் வாக்கு மாறாதவர். அவர் சொன்னபடியே செய்து அருளினார். இரண்டாம் வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாம் முதிர்வயதாய் இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். அந்த மூன்று புருஷர்கள் என்ன சொன்னார்கள்? திரும்பி வரும்பொழுது நீ ஒரு குமாரனை பெற்றிருப்பாய், சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான். யோசித்து பார்த்தீர்களா? அதுதான் கிறிஸ்துவினுடைய வல்லமை. இன்றைக்கு உலகத்திலே எத்தனையோ பேர் சொல்கிறார்கள். ஒருவேளை மருத்துவர் சொல்லலாம், இந்த வைத்தியத்தை, இந்த மருந்தை உட்கொள்ளுங்கள், இப்படி செய்யுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக இது நடக்கும். ஒருவேளை நடக்கவில்லை என்றால் நாம் யாரிடத்திலே வந்து நிற்கிறோம்? நடக்கவில்லை என்றால் நாம் யாரிடத்திலே வந்து நிற்கிறோம்? அன்பு தேவஜனமே, நீ மற்றவரிடத்திலே பணிந்து போய், உலகத்தின் மக்கள் மத்தியிலே பணிந்து போய் நிற்பதை பார்க்கிறோம். ஒரு விசை என் இயேசுவிடத்திலே வந்து பணியுங்கள். அவருக்கு முன்பாய் முழங்கால் படியிடுங்கள். அவரிடத்திலே பேசுங்கள். ஆண்டவரே, என்னுடைய தேவை இதுவாய் இருக்கிறது. உலகத்தின் மனிதருக்கு முன்பாய் சொல்வதெல்லாம் உண்மைதான். ஆனால் நடக்கிறதா? நடக்கவில்லை.
ஏளனமாய் பேசுகிறார்களே, வருத்தத்தோடு கூட அல்லவா நீ அழுது கொண்டு வருகிறாய்? ஒரு முறை நீ ஆண்டவருடைய வேலையை நீ செய். ஆண்டவருக்கு முன்பாய் பணிந்து வா. திருச்சபைக்கு முன்பாய் பணிவை கொண்டு வா. திருச்சபையிலே பணிவை காட்டு. முன்பு இருந்ததை போல மற்ற மக்களிடத்திலே நீ அன்பாய் நடந்து கொள். உபசரிக்கின்ற வல்லமை, உபசரிக்கின்ற காரியங்களிலே நீ முதன்மையாயிரு. நிச்சயமாய் உன் குடும்பத்தில் இருக்கிற உஷ்ணத்தை, பிரச்சனையை, வேதனையை, கவலையை, வேலை இல்லாமை, திருமணம் ஆகவில்லை, குழந்தை இல்லை, வியாதியின் படுக்கை, ஆண்டவரே மருத்துவர் என கைவிட்டு விட்டார்கள், கிட்னி பிரச்சனை, லிவர் பிரச்சனை, மூளை சரியாய் செயல்படவில்லை, எப்படியெல்லாம் இந்த மருத்துவத்திலே நாம் உழண்டு நம்முடைய சரீரம் இணைக்கப்பட்டு வேதனையோடு கூட காணப்படுகிறது என்று நினைக்கிறாயா? எல்லாவற்றையும் தோளினாலும் நரம்பினாலும் இசைக்க செய்தவர் இயேசு ஒருவரே. அவர் எல்லாவற்றையும் இணைக்க செய்வார். ஒருவேளை உன் நரம்பு பிரச்சனை இருக்கிறதா? காலிலே பிரச்சனை இருக்கிறதா? சரீரத்திலே பிரச்சனை இருக்கிறதா? முழங்காலிலே பிரச்சனை இருக்கிறதா? இடுப்பிலே பிரச்சனை இருக்கிறதா? வயிற்று பகுதியிலே பிரச்சனை இருக்கிறதா? மார்பு பகுதியிலே பிரச்சனை இருக்கிறதா? கழுத்து பகுதியிலே பிரச்சனை இருக்கிறதா? வாயிலே பிரச்சனை இருக்கிறதா? அல்லது மூக்கிலே சுவாசிக்கின்ற மூக்கிலே பிரச்சனை இருக்கிறதா? கண்களிலே பிரச்சனை இருக்கிறதா? தலையிலே பிரச்சனை இருக்கிறதா? உள்ளங்கால் முதல் உச்சந்தலை வரை இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகலவற்றையும் சுத்திகரிக்கும். அவராலே செய்யக்கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. அவர் சொன்னால் சொன்னதுதான். வயது முதிர்ந்தது, எல்லா நிலைமையும் மாற்றப்பட்டது. ஆண்டவர் சொல்லியிருந்தபடியே அவள் கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுகின்ற ஒரு அனுபவம். 3ஆம் வசனம் சொல்கிறது, அப்பொழுது ஆபிரகாம் தனக்கு சாராள் பெற்ற குமாரனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டான். இன்றைக்கு உனக்கு ஆண்டவர் கர்ப்பத்தை கொடுத்து விட்டார். நீ அழுது கொண்டு தொலைக்காட்சிக்கு முன்பாய் ஏங்கி கொண்டிருக்கிறாய் அல்லவா? இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு முன்பாய் சொன்னதான வசனங்களை ஏற்றுக்கொள்வது உண்மை என்றால் நீயும் இந்த நேரத்தில் கர்ப்பத்தோடு கூட இருக்கிறாய். ஆண்டவர் உனக்கு கர்ப்பத்தின் கனியை கொடுத்து விட்டார், நிச்சயம் கொடுத்து விட்டார். ஆண்டவர் உனக்கு கொடுக்கின்ற கர்ப்பத்தின் கனிக்கு பெயரும் கொடுக்கிறார். ஆண்டவர் நிச்சயமாய் காரியங்களை செய்வார். அவரால் செய்யக்கூடாத காரியங்கள் ஒன்றுண்டோ? நிச்சயம் இல்லை. அவரால் செய்யக்கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. நீ கேட்டுக்கொண்டிருக்கும் போதே பரிசுத்த ஆவியுடைய வல்லமை உனக்குள்ளே வெளிப்படுத்தும்படியா, தேவ மகிமை, தேவ பிரசன்னம், தேவ கிருபை உனக்குள்ளே இறங்கும்படியாய் ஆவியானவர் இன்றைக்கு அதிசயமான காரியங்களை செய்கிறவர் அவர் ஒருவரே. அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமே இல்லை. மருத்துவம் மறந்திருக்கலாம், மருத்துவம் கைவிட்டு இருக்கலாம், உலகம் கைவிட்டு இருக்கலாம், ஏளனமாய் கேலியாய் பேசியிருக்கலாம். இன்றைக்கு சத்தியத்தின் திருவார்த்தை கேட்கிற அன்பு தேவ மக்களே, ஆண்டவர் இன்றைக்கு கர்ப்பத்தின் கனி மாத்திரமல்ல, உடைய சரீரத்தில் எப்படிப்பட்ட பலவீனம், எப்படிப்பட்ட போராட்டங்கள், எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் என் தேவன் மாற்றுகிறவராக இருக்கிறார். என் இயேசுவை நம்புங்கள், என் இயேசுவோடு கூட பேசுங்கள். என் இயேசுவின் வாக்குத்தத்தத்தை விசுவாசிப்பது உண்மை என்றால் நிச்சயம் இன்றைக்கு உனக்கு கொடுக்கப்படுகிற கிருபை, அவரால் செய்யக்கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. அவரால் எல்லாம் செய்ய முடியும். அவரால் எல்லாம் செய்ய முடியும். அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். ஆண்டவர் இன்றைக்கு உன் சரீரத்திற்கு கட்டளை கொடுத்து விட்டார். அது பலவீனமாக இருந்தாலும் சரி, அது கர்ப்பமாக இருந்தாலும் சரி, ஹார்ட் ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, எந்த எதற்காக நீ அழுது கொண்டு ஆண்டவரத்தில் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிறாயோ அதை ஆண்டவர் சரி செய்கிறவர் என் இயேசு ஒருவரே. ஒழுங்கால் படிடுவோமா? அவரோடு கூட பேசுவோமா? அவரிடத்திலே பேசுங்கள். போதும், பேசின நாட்கள் மற்றவர்களோடு போதும். இன்றைக்கு உங்களுடைய உள்ளங்களை தாழ்த்தி ஒரு நற்பணிகளை செய்வேன் என்று ஒரு பணிவை செய்யுங்கள். அந்த பணிவு நிறைவு செய்யும். மகா கிருபையும் இரக்கமும் பரிசுத்தம் நிறைந்த நல்ல பிதாவே, இந்த நாளுக்காய் நன்றி ஆண்டவரே. என் மக்களோடு கூட நீர் பேசினீர் ஆண்டவரே. என் மக்கள் இப்படி வார்த்தை கேட்டிருக்கிறார்கள். எதெல்லாம் குறைவாய் இருக்கிறதோ ஆண்டவரே இன்றைக்கு ஒரு மாற்றத்தை தரப்போயிரு. உள்ளங்கால் முதல் உச்சந்தலை வரை ஆண்டவரே, அது எந்த பிரச்சனை எனக்கு தெரியாது, யார் எதற்காக எழுது கொண்டு இருக்கிறார் எனக்கு தெரியாது. ஒவ்வொருடைய எண்ணங்களை நீர் நிலை செய்கிறவர், நீர் அறிந்தவர், நீர் கொடுப்பவர், கொடுத்து விட்டீர்.
ஆமாண்டவரே கொடுத்து விட்டீர். எப்படி அந்த ஊழியக்காரர்கள் இந்த 3 புருஷர்கள் சொன்னார்களோ அதை நிறைவு செய்த தேவன் அல்லவா? ஆண்டவர் சொன்னபடியே செய்திருந்தார். ஆண்டவரே இன்றைக்கு நீ சொல்லியிருக்கிறீர், அதை செய்யும் ஆண்டவரே. ஏக்கத்தோடு இருக்கிற மக்கள், அநேக மக்கள் தொலைக்காட்சி வாயிலாய் ஆண்டவரே உம்மோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அதை அங்கீகரித்து அதை ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதி நிறைவு செய்யும். இயேசுவின் வல்லமை நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் விசேஷமாய் இந்த நாளிலே சத்தியத்தின் திருவார்த்தை கேட்ட மக்களோடு சமாதானத்தின் கிருபை என்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.